ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ குட் ஈவினிங்க. ஸோ அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்களும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு பூஸ்டப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா இங்கே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம படிக்கும் போது ஏதோ கம்மியான அளவு நம்ம படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அது ஒரு ரொம்ப தூரம் ஒரு பயணம். அதுல வந்து நமக்கு என்னைக்கு நம்ம இதுல முத்தெடுப்போம் அப்படின்னு நமக்கும் தெரியாது. கரெக்டா? அவ்வளவு தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகலாம், இல்லை 1.5 இயர் ஆகலாம், இல்லை 2 இயர் ஆகலாம், நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கூட கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே வந்து பேஸ்டான் யுவர் எஃபோர்ட்டை பொறுத்து இருக்கு. கரெக்டா? ஸோ எஃபோர்ட் போடுறவங்க கொஞ்சம் அவங்களை வந்து என்னதான் வந்து விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். கரெக்டா? அதே மாதிரி இந்த சேலரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக தான். கரெக்டா? நிறைய பேரோட மெசேஜை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம போன குரூப் 2 சேலரி டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் ஒரு கமெண்ட், அதெல்லாம் நம்ம வந்து எப்போதும் இருக்கிறது தான். கரெக்டா? ஸோ நான் அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லலை, பட் இருந்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துச்சு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம குரூப் 4க்கான சேலரி டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 1க்கான சேலரியும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் என்ட்ரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இது வந்து என்ட்ரி லெவல் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான சேலரி அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். சிங்கிள் அட்டம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம், விஏஓவா ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து என்ட்ரி லெவல் எக்ஸாம் குரூப் 4 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஸோ அதோட சேலரி டீடைல்ஸ் வந்து என்ன இருக்க போகுது, இது வந்து 2025க்கான அந்த போஸ்ட் என்னென்ன போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? ஸோ அட் த சேம் டைம் வந்து நம்ம அடால இந்த குரூப் 4க்கான பேட்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜான் 31 நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படிங்கிறதும் இந்த கமிங் சூன் சீக்கிரமாவே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மெகா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5599க்கும், டிஎன்பிசி மெகா பேக் 4599க்கும் அவைலபிளாக இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணும்போது Y904 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஜான்வரி 20யும், அதே மாதிரி குரூப் 2க்கான பேட்ச் வந்து ஜனவரி 23, லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜனவரி 31, பிஓ பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா? சரி, ஓகே. குரூப் 4க்கான சேலரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த குரூப் 4க்கான சேலரி டீடைல்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க வாங்கக்கூடிய சேலரி இதுவாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கக்கூடிய சேலரி வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது 2025 குரூப் 4க்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம இங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ எவ்வளவு வேகன்சிலாம் நமக்கு தேவையில்லை. இதுல வந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லெவல். ஓகே, ஸோ இந்த லெவல் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ இருக்கு, அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், இந்த மாதிரி நிறைய வகையான போஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 8 அப்படிங்கிறது அந்த போஸ்டுக்கான சேலரியா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த லெவல் 8 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். கரெக்டா? அதே மாதிரி இன்னும் அதிகபட்ச சேலரியா எது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா லெவல் 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? லெவல் 8, லெவல் 10, லெவல் 3, லெவல் 5 இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில போஸ்ட் வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஆனா நியூட்ரலா எல்லா இடத்துலயுமே வந்து லெவல் 8 அப்படிங்கிறது காமனா குரூப் 4க்கான சேலரியா வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து லெவல் 10 வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபுக்கு. ஸோ முதல்ல இந்த லெவல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. கரெக்டா? இந்த மேட்ரிக்ஸ் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து கிரேட் பே இதெல்லாம் வந்து பழைய பே கமிஷன்ல வரும். கரெக்டா? ஸோ இதுல வந்து லெவல் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாத்தீங்களா, லெவல் 8, 10 அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ இதே குரூப் 2 வந்து நம்ம பார்க்கும்போது லெவல் 16, லெவல் 18 இதெல்லாம் இருந்துச்சு.
குரூப் 1க்கு லெவல் 22 அப்படிங்கிறது வரும். கரெக்டா? இதுல லெவல் 8 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோமா, அதே மாதிரி லெவல் 10 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் பாருங்க. ஸோ லெவல் 8 அப்படிங்கிறது காமனா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து லெவல் 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. லெவல் 8 அப்படிங்கிறது என்ன கேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாய் உங்களோட பேசிக் பே. கரெக்டா? ஸோ 19,500 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட பேசிக் பே. அதிகபட்ச சேலரி அதுலயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா 62,000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி லெவல் 10 அப்படிங்கிறது 20,600 ரூபாய், அதை விட ஒரு 1,100 ரூபாய் அதிகமாக உள்ளது. கரெக்டா? இது வந்து லெவல் 10 போஸ்ட். லெவல் 10 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இருந்துச்சு, பட் கம்மியா தான் இருந்துச்சு. பட் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 19,500 ரூபாய் லெவல் 8 அப்படிங்கிறதா நிறைய இடத்துல வந்து குரூப் 4க்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ 19,500 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட குரூப் 4க்கு பேசிக் பே. ஓகே, லெவல் 8ல வருகிற பேசிக் பே அப்படிங்கிறது 19,500 ரூபாய் வரும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த 19,500 ரூபாயில உங்களுக்கு வந்து எதெல்லாம் ஆட் ஆகும் இன்னைக்கு டேட்டுக்கு. கரெக்டா? இன்னைக்கு டேட்டுக்கு டிஏரன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 58% உள்ளது. கரெக்டா? டிஏ வந்து பாத்தீங்கன்னா 58% வந்து இருக்குது. உங்களோட பேசிக் பே என்ன அப்படின்னா 19,500 ரூபாய். கரெக்டா? 19,500 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட பேசிக் பே. டிஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் பேல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இது அகவிலைப்படி கொடுக்குறாங்க, அதை பொறுத்து வந்து அகவிலைப்படி வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் 2 டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு. கரெக்டா? இதை தாண்டி உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் 3% இருக்கும், அது வேற. ஓகே, அதை விட்டுருங்க. இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது உங்களோட பேசிக் பேல 58% இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டா? அப்போ 19,500 ரூபாயில 58% அப்படிங்கிறது 11,310 ரூபாய் உங்களுக்கு வருகிறது. கரெக்டா? சோ அதே மாதிரி உங்களுக்கு ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 800 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் வந்து 300 ரூபாய், மெடிக்கல் அலவன்ஸ் 300 ரூபாய். இந்த சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டவுன்ஷிப்ல நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஒரு மெட்ரோபாலியன் சிட்டியில டவுன்ல நீங்க வந்து வசிச்சீங்க அப்படின்னா இந்த சேலரி இருக்கும். இது வில்லேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் தேவை இருக்காது. கரெக்டா? ஒரு விஓவா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து மெட்ரோபாலியன் சிட்டினா உங்களுக்கு வந்து சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் வரும். இதே வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா அங்க சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும், இல்லைன்னா இல்லாம கூட இருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த மெட்ரோபாலியன் சிட்டி இல்ல டயர் 1 டயர் 2 டயர் 3 அப்படிங்கிற சிட்டிஸ் வந்து வேரி பண்ணுவாங்க. அதுல நீங்க எந்த டயர்ல ஒர்க் பண்றீங்களோ, எந்த சிட்டிஸ்ல ஒர்க் பண்றீங்களோ அதன் அடிப்படையில தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ அப்போ இது எல்லாத்தோட கூடுதல். ஓகே, சோ இது எல்லாத்தோட கூடுதல் வந்து உங்களுக்கு எவ்வளவு நெட் சேலரி எவ்வளவு வருகிறது அப்படின்னா 32,210 ரூபாய். ஓகேவா? இன்னைக்கு ரேட்டுக்கு 32,210 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் நெட் சேலரியாக இருக்கும். இதுல வந்து டிடக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட நெட் சேலரியில 10% வந்து பிடிக்க மாட்டாங்க. சோ எதை பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் பே அண்ட் டிஏ இது இரண்டோட கூடுதல் என்னவோ அதுல 10% இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே வாங்கிக்கலாம். கரெக்டா? சோ பேசிக் பே டிஏல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா கிட்டத்தட்ட 30,000 சம்திங் வரும். ஓகே, சோ இதுல வந்து ஒரு 19,000, இதுல வந்து ஒரு 11,000, அப்போ 30,800 ரூபாய் சம்திங் வருது. கரெக்டா? 30,810 ரூபாய். கரெக்டா பாத்தீங்கன்னா 30,810 ரூபாய் வரும். அந்த 30,810 ரூபாயில 10% எவ்வளவு வரும்னா 3,081 ரூபாய் வரும். கரெக்டா? இதுதான் டிடக்ஷன். சோ இந்த டிடக்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட 10% பிடிக்கிறாங்க, கவர்மெண்ட் இதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இது ஃபைனலா உங்களுக்கு வந்து பென்ஷனா வந்து கொடுப்பாங்க. கரெக்டா? ஒவ்வொரு மாசமும் உங்களோட நெட் சேலரியில உங்களோட பேசிக் பே டிஏவோட கூடுதல்ல 10% பிடிச்சி கவர்மெண்ட் அதுக்கு 10% வந்து உங்களுக்கு அதே அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது மொத்த கூடுதல் தான் உங்களுக்கு பென்ஷனா கொடுப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி உங்களோட
டேக் ஹோம் அப்படிங்கிறது ஓவராலா ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க வாங்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா 29,129 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட நியர்லி 30,000. கரெக்டா? 29,129 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 29,129 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க 30,000 கூட வச்சுக்கலாம். கரெக்டா? சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. இது உங்களோட டோட்டல் சேலரி. கரெக்டா? 32,210 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட டோட்டல் சேலரி. ஓகே, நெட் சேலரி. அப்போ குரூப் 4ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். கரெக்டா? இது மட்டுமா உங்களுக்கு பெனிஃபிட்? அரசுல நீங்க ஊழியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சமூக அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட அடையாளம் மாற்றப்படும். உங்க ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு என்ன சொல்ல உங்களுக்கு தனியான ஒரு அடையாளமே கூட இருக்கும். கரெக்டா? சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஜாப் செக்யூரிட்டி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? பட் எல்லாத்துக்கும் அடித்தளம் எது? உங்களோட சேலரி. கரெக்டா? சோ அப்ப இந்த சேலரி அடிப்படையில இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஐ மீன் இவ்வளவுதான் நீங்க வாங்குவீங்க அப்படின்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னதான் வந்து லெவல் 8 லெவல் 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, லெவல் 10க்கு எவ்வளவு வந்துச்சு? 20,600 ரூபாய் வந்துச்சு. அப்ப இதுல இருந்து ஒரு 1,500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளவுதான். கரெக்டா? 1,100 வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 31,000 ரூபாய் சம்திங் வாங்குவீங்க. அவ்வளவுதான். ஓகே, 31,000 சம்திங் வந்து லெவல் 10ல போஸ்ட்ல போனீங்க அப்படின்னா நீங்க வாங்குவீங்க. வேற ஒண்ணு இதுல பெருசா டிஃபரெண்டே கிடையாது. கரெக்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா லெவல் 10 இருந்துச்சு, லெவல் 8 இருந்துச்சு. அப்போ அந்த எந்த லெவல்ல நீங்க போறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் லெவல் 8 வச்சு இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் குரூப் 4 சேலரி வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கரெக்டா? ஸோ அட் த சேம் டைம் வந்து பொங்கலுக்கான ஆஃபர் வந்து சீக்கிரமா வந்து முடிய போகுது. ஸோ அதனால ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணி Y904 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி எந்த பேட்ச்ல வேணாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டா? ஸோ டிஎன்பிசி மெகாபாக்கில் எடுத்தீங்கன்னா 2028 பொங்கல் வரைக்கும் உங்களால எல்லா கிளாஸஸும் பார்க்க முடியும். தமிழ்நாடு மெகாபாக்கும் அதே மாதிரி தான். கரெக்டா? ஸோ 4599 5599 உங்களுக்கு ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. Y904 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகுகள் அப்படிங்கிற குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் 20ஆம் தேதியும் ஜனவரி. அதே மாதிரி குரூப் 2க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜனவரி 23. அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் பேட்ச் குரூப் 4க்கு ஜனவரி 31. அதே மாதிரி பிஓக்கான பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஜனவரி 27ஆம் தேதி. அப்புறம் ஜென் ஏஐ யாரெல்லாம் ஏஐ வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வெறும் 5,000 ரூபீஸில் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு. அதுலேயும் வந்து நம்ம கோடை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக Y904 அப்படிங்கிறத. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு, கருத்து இருக்கு அப்படின்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் எந்த டவுட்னாலும் இந்த டெலிகிராமில் எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கரெக்டாக? உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெலிகிராம் குரூப் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அனால எப்படி சார் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். நார்மல் அடா 2% உள்ள போகும்போது இங்கே ஆல் கோர்சஸ் இருக்கா, இங்கே ஸ்டேட்டில் தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி உள்ள போங்க. இதில் மெகா பேக் முதற்கொண்டு எல்லாமே வந்து டபுள் டைம் வேலிடிட்டியில் போய்கிட்டு இருக்கு. இப்போ குரூப் 4 பற்றி நம்ம பேசுனதுனால இதில் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா? ஸ்டடி பிளானை வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்டா? இதில் எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ செக் பண்ணிக்கலாமா நீங்களே. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே பை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்குதா, இதில் Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு வெறும் 2,144க்கு இந்த பேட்சை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இங்க ஜாயின் பண்ணும்போது மறக்காம Y904 அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் ஐடி Y904 பூபதி அப்படின்னு டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா? ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்த வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ.